தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த திருத்தல் வாக்காளர் சம்பந்தமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிப்பது என்பது அவங்களுடைய தலையாய கடமை. ஆனா பொதுமக்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது தேர்தல் துறையினுடைய பணி. ஆனா அந்த பணியிலிருந்து புதுச்சேரி தேர்தல் துறையானது முழுமையா தவறி இருக்குது. வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் அதை முழுமையா பூர்த்தி செய்யப்பட்டு 57.66% மட்டுமே அந்த பிஎல்ஓ மூலமாக பொதுமக்களிடம் பெறப்பட்டுள்ளது. ஏறத்தாழ ஒரு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் விண்ணப்பம் செய்த அந்த படிவங்கள் இதுவரை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு அரசு பொதுமக்களிடமிருந்து பெறல. இப்ப இந்த நிலைமையில டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை பொதுமக்கள் தேர்தல் சம்பந்தமான அதிகாரிகளிடம் பிஎல்ஓவிடம் வழங்கவில்லை என்றால் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கும் வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் இருக்காதுன்னு சொல்லிட்டு புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை வெளியிடுறார். இது மக்களை ஏமாற்றம் அறிவிப்பாகும். பொதுவா தேர்தல் சம்பந்தமா பொதுமக்களிடம் வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை முழுமையா பூர்த்தி செய்து பெற வேண்டியது அரசின் கடமை. அது சம்பந்தமான அந்த பிஎல்ஓடைய கடமை. தலைமை தேர்தல் துறை அதிகாரி மக்களுக்கு கட்டளை இதோட நிறுத்திட்டு இந்த பணி செய்யக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கு முதல்ல ஒரு கட்டளை வேண்டும். சின்ன சின்ன அற்ப காரணத்துக்காக அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பொதுமக்களிடம் பெறாமலேயே அந்த விண்ணப்ப படிவத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது புதுச்சேரி மாநில தேர்தல் துறையினுடைய ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாத முதல் காரணம். நீங்க ஏறத்தாழ 10 லட்சம் பேருக்கு ஃபார்ம் கொடுத்துக்கிறீங்க. ஆனா நீங்க பெறப்பட்டது பாத்தீங்கன்னா 5,30,000 ஃபார்ம் தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. 57.66% தான் ஃபார்ம் வாங்கிக்கிறீங்க. மீதி உங்களால கிட்டத்தட்ட 43% ஃபார்ம் உங்களால பெற முடியல. ஏறத்தாழ 4 லட்சம் பேருக்கு மேல நீங்க ஃபார்ம் வாங்காம வரீங்க. குறிப்பா இந்த 9ஆம் தேதி வெளியிடப்படக்கூடிய இந்த வாக்காளர் வரைவு பட்டியல்ல ஏறத்தாழ 2 லட்சம் பேர் விடுபடுவாங்க. புதுச்சேரி மாநில தேர்தல் துறையானது பொய்யான காரணங்களை கூறி இதை எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை புதுச்சேரி மாநில தேர்தல் துறையினுடைய செயல்பாடு இருக்குது. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இந்த இலவச அரிசி வழங்கும் திட்டம் ஒரு உன்னதமான திட்டம். இந்த திட்டத்தின்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்தம் 3,69,118 கார்டு 3,69,118 கார்டு. இதுல ரெட் கார்டு மட்டும்
2,08,622 ரெட் கார்டு. எல்லோ கார்டு 1,60,496. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மாசத்துக்கு ரெட் கார்டுக்கு 20 கிலோ அரிசி, எல்லோ கார்டுக்கு 10 கிலோ அரிசி, ஒரு மாசத்துக்கு 5,150 டன்னு அரிசி தேவை. ஒரு மாசத்துக்கு ஒரு கிலோ வந்து 43 ரூபா 76 பைசா விட்டு வாங்குறாங்க. ஒரு மாசத்துக்கு மட்டும் சுமார் 22,66,00,000 ரூபாய் செலவு பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு இந்த இலவச அரிசி கோசம் 22,66,00,000. ஒரு ஆண்டுக்கு 271,92,00,000. 272 கோடி ஒரு ஆண்டுக்கு. ஆனா இவ்வளவு நீங்க செலவு பண்ணதால இந்த அரிசியை வந்து காலத்தோட நீங்க போடுறது இல்லை. இப்ப ஜூன் மாசம் அரிசி தான் போட்டுக்கிறீங்க. புதுச்சேரி மாநிலத்துல ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்ற அரசால ஒரு ஆண்டுக்கு 272 கோடி ரூபாய் செலவுல விநியோகம் செய்யப்படுகின்ற இந்த அரிசி வெளி மாநிலத்துக்கு கடத்தும் பிராந்தியமாக புதுச்சேரி மாநிலத்தினுடைய செயல்பாடு இருக்கு. அரிசி விநியோகம் என்றாலே எழுதப்படாத ஊழல் என்று ஆகிவிட்டது. அதனால வந்து இதுல வந்து துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களும் தரமான அரிசியை காலத்தோட விநியோகம் செய்வதை விட இந்த மாதிரி வந்து இந்த வந்து தரமற்ற அரிசி விநியோகம் செய்யறதை விட ஒவ்வொரு ரெட் கார்டுக்கும் 1000 ரூபாய் காசும், எல்லோ கார்டுக்கு 500 ரூபாவும் அவங்களுடைய வங்கி கணக்கிலே அரசு செலுத்தலாம். இதுல எந்த விதமான ஒரு ஊழல் முறைகேடு எதுவும் நடக்காது. இந்த இலவச அரிசி வழங்கும் திட்டம் வந்து முழுமையா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒரு தரமான அரிசி இல்லை, வழங்கப்படக்கூடிய அரிசி வந்து காலத்தோடு வழங்கப்படலை. தரமற்ற அரிசி வழங்கப்படுவதால இந்த அரிசி வந்து வெளிமாநிலத்துக்கு கடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இலவச அரிசி கடத்தும் பிராந்தியமாக புதுச்சேரி மாநிலம் மாற்றப்பட்டுள்ளது. இந்த திருத்தல் வாக்காளர் சம்பந்தமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிப்பது என்பது அவங்களுடைய தலையாய கடமை. ஆனா பொதுமக்களை வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது தேர்தல் துறையினுடைய பணி. ஆனா அந்த பணியிலிருந்து புதுச்சேரி தேர்தல் துறையானது முழுமையா தவறி இருக்குது. வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் அதை முழுமையா பூர்த்தி செய்யப்பட்டு 57.66% மட்டுமே அந்த BLO மூலமாக பொதுமக்களிடம் பெறப்பட்டுள்ளது. ஏறத்தாழ வந்து ஒரு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் விண்ணப்பம் செய்த